பார்வதி, நான் பரிமாறட்டுமா? நீங்க இருங்க பட்டுமாக்கா, நான் பரிமாறேன். போதும். வாசனை கமகமான்னு இருக்கே. வாசனை சூப்பரா இருக்கப்பட்டமா. இன்னைக்கு சமையல் அசத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, இன்னைக்கு எல்லாமே பார்வதி சமைச்சது. அம்மாவுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து பார்வதி சமைச்சிருக்கா. அப்போ எனக்கு பிடிச்ச எதையுமே சமைக்கலையா பார்வதி? ஆமா, அக்காவுக்கு பிடிக்கிறதான உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுக்கு தனியா பிடிச்சதுன்னு ஏதாவது இருக்கான்னு கிடையாதுல. அட சாப்பிடுங்க மாமா. சாப்பிடலன்னா கொடுங்க, நான் சாப்பிடுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிடுறேன். சாப்பிடு மாமா. யம்மி, சூப்பர் பார்வதி. பார்வதி, நீ அங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு. பட்டமா தான் இருக்காங்கல்ல, அவங்க சர்வ் பண்ணிப்பாங்க. இல்ல, நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. சரி, மட்டன் வைக்கட்டுமாமா? நான் எடுத்துக்கிறேன் வேணும்னா. பார்வதி, வேற லெவல்ல இருக்குமா. எனக்கு கொஞ்சம் பீஸ் அள்ளி வைமா. வைக்கிறேன். என்ன போதுமா? போதும் போதும், இதை சாப்பிட்டு வாங்கிறேன் தங்கச்சி. இங்க பாரு, ஒரு பீஸ் வெயின்னு சொன்னாலே வைப்பாங்க. அதுக்கு எதுக்கு ஒரேடியா வேற லெவலு அது இதுன்னு பெருசா ஐஸ் வைக்கிற? வனஜா அக்கா, ஐஸ் எல்லாம் வைக்கலாம. சொல்றது உண்மைதான். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா ஆமா. சின்னக்கா, இல்லக்கா காரம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டா இருக்கா? இல்லன்னா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் மிளகா பொடி உப்பெல்லாம் போட்டு விடலாம். என்ன மறைக்கிறாங்க? தப்பா எதுவும் சொல்லட்டுமோ? நம்ம வந்து வேலைய ஆரம்பிச்சிடும். மாப்பிள, உங்க போன் தான் அடிக்குது. மாமா, போனை மட்டும் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போடு. அத போட்டுறேன். ஆன் பண்ணிட்டேன் மாப்பிள. ஹலோ ஹலோ, ஆதி தம்பி, நான் ஜானகி பேசுறேன். சொல்லுங்க ஜானகி அம்மா. நீங்க வீட்டை விட்டு போய் 2-3 நாள் ஆயிடுச்சு. நீங்க எல்லாமே வீடே வெறிச்சோடி போயிருக்குப்பா. உங்களையும் பார்வதியையும் பார்க்கணும் போல இருக்குப்பா. சார் வேற உங்க நினைப்பாவே இருக்காரு. எப்ப வருவீங்கன்னு கேட்க சொன்னாருப்பா. எப்ப கிளம்பி வரீங்க? இன்னைக்கு கிளம்பி வந்துருவோமா? அப்படியா? இன்னைக்கு வந்துருவீங்கல்ல? கன்ஃபார்மா வந்துருவோமா? அப்பா, இப்ப நிம்மதியா சாப்பிடலாம். சீக்கிரம் வந்துருப்பா. உன்னை பார்த்து 2 நாள் ஆச்சு. கண்ணுக்குள்ளேயே நிக்கிற. சரிங்கம்மா, வச்சுறேன்.
கொஞ்ச நாள் பழகின அந்த அம்மாவாலேயே உன்னை 2 நாள் பார்க்காம பிரிஞ்சு இருக்க முடியலையே. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன இந்த அம்மாவால மட்டும் உன்னை எப்படிடா பிரிஞ்சு இருக்க முடியும்? அந்த அம்மா கிட்ட வந்துடுறேன்னு சொன்ன நீ பெத்த அம்மா கிட்ட இங்கேயே இருக்கேன்னு சொல்ல மாட்டியா? ஹலோ, ஒருத்தருக்கு கால்ல அடிபட்டு பிராக்சர் ஆயிருக்கு. ஆம்புலன்ஸ் அனுப்பணுமா? ஆம்புலன்ஸ்லாம் வேண்டாம். பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. பேஷண்டோட பேர் சொல்லுங்க. பார்வதி. குத்துக்கல்லு மாதிரி தான் இருக்கா. அப்புறம் எதுக்கு? ஓகே. நல்லா தெரிஞ்சு போச்சுடி. இவ இந்த வீட்லயே நிரந்தரமா இருக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவ என்ன வேணா பிளான் பண்ணட்டும். அது எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நான் இருக்கும் போதே வா, பொண்ணுடி பாக்குறேன். வா. மாமா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சொல்லு பார்வதி. பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். பிள்ளையார் கோவிலுக்கா? போயிட்டு வா. உங்ககிட்ட பொய் சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை வீட்டுல தங்க வைக்க எனக்கு வேற வழி தெரியல. நீ என் பக்கத்துல இருக்கும்போது என் மனசு நிறைஞ்சிருச்சு. மா, சொல்லாதே. எனக்கு பசிக்குதுமா. உங்க கையால சாப்பிடணும் போல இருக்குமா? அப்படியாதே? மறுபடியும் அவன் பிரிவை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. அவனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத சாமி. எப்ப கிளம்பி வரீங்க? இன்னைக்கு கிளம்பி வந்துருவோமா? என்ன ஆதி? பா, யாராவது வராங்களா? வாசலையே பாத்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்ன பார்வதி இன்னும் காணோம். கோவிலுக்கு போயிட்டு பார்வதி அவ்வளவு சீக்கிரமா வந்துருவாளா? லேட்டா தான் வருவா. இல்லப்பா, சீக்கிரமா கிளம்பணும், லேட் ஆச்சு. அங்கிள், ஆண்டி வராங்க.
எங்கேயாவது வெளியில கிளம்பிட்டியா ஆதி? இல்லம்மா. ஓ, வாங்க மேடம், பார்த்து வாங்க. மெதுவா வாங்க, மெதுவா மெதுவா வாங்க. பார்வதி, பார்வதி, தங்கச்சி பார்வதி, என்னாச்சு? இல்ல, கால் எப்படி? ஒண்ணும் இல்ல மாமா. கால் அடிபட்டுச்சா? ஐயோ, ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யம்மா. ஐயோ, எப்படி ஒண்ணும் அடிபட்டுச்சு? இல்ல மாமா. கொஞ்சம் சொல்லேன். ஒண்ணும் இல்ல, விடுங்க. ஐஸ்வர்யம்மா, ஐயோ, என்ன ஆச்சு? கால்ல ஐஸ்வர்யம்மா, கட்டு மாமா. போட்டு- ஐயோ, என்ன மாமா, பார்வதி, விடுங்க. எப்படிம்மா அடிபட்டுச்சு? காலெல்லாம் ஏன் பிடிக்கிறீங்க? ஐயோ, எப்படி ஒண்ணும் இல்ல மாமா. அடிபட்டுச்சு? கொஞ்சம் ஒண்ணும் சொல்லேன். இல்ல, விடுங்க. ஐஸ்வர்யம்மா, ஐயோ, என்ன ஆச்சு? என்ன பார்வதி, ஒண்ணும் இல்லம்மா, நான் சொல்றேன், எந்திரிங்க மாமா. என்னாச்சுமா? என்ன ஆச்சு? கால்ல இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற? அதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல. ஆதி, மா, பார்வதிய மெதுவா உள்ள கூட்டிட்டு வா. வா பார்வதி, இதோ கூட்டு வரமா. வா, மெதுவா பாத்து. மெதுவா மெதுவா மெதுவா. பாத்து. ஜாக்கிரதை, பாத்து வா. பாத்து வா, பாத்து வா. என்னாச்சு? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? யாராவது மேல வண்டியை ஏத்திட்டாங்களா? ஆக்சிடென்ட்லாம் எதுவும் இல்லம்மா. ஆ, கோயில் போயிட்டு வர வழியில ட்ரைனேஜ் ஓபன் ஆயிருந்தது. அதுல கால் மாட்டிக்கிச்சு. அதான். பார்த்து கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம்ல பார்வதி. பார்வதி, ஸ்கேன் ஏதாவது எடுத்து பாத்தியா? எலும்புக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஐஸ்வர்யா, நிஜமாவே தவறி விழுந்து கால்ல அடிபட்டாதான் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. பொய்யா போட்ட கட்டுக்கெல்லாம் ஸ்கேன் எடுக்க மாட்டாங்கம்மா. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா வனஜா? என்னமாமா என்ன பார்த்து ஆரம்பிச்சிட்டேன்னு கேக்குறீங்க? இவதான் ஏதோ பொய் சொல்லி நாடகமாடி கால்ல கட்டெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கா. அத நீங்க எல்லாரும் பார்த்து நம்பி ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அத என்னையும் நம்ப சொல்றீங்களா? ஐஸ்வர்யா, ஆண்டி, டாக்டருக்கு போன் போட்டு வர சொல்லு. அது ஆண்டி, வனஜா ஆண்டி தான் ஏதோ சொல்றாங்கன்னா. எது? ஐஸ்வர்யா, நான் சொன்னதை மட்டும் செய். டாக்டருக்கு போன் போட்டு வர சொல்லு. அதானே. மா, ம். பார்வதி சொல்றதுலயோ நீ சொல்றதுலயோ எனக்கு நம்பிக்கை இல்லாம நான் டாக்டரை வர சொல்லல ஆதி. ஆனா இந்த வனஜா எப்ப பார்த்தாலும் பார்வதி மேல ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. டாக்டர் வந்தா எல்லா உண்மையும் தெரிய வரும்ல. வனஜா வாயடைச்சு போவா. அதுக்கப்புறம் பார்வதிய பத்தி எப்பவுமே அவ பேச மாட்டா. உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன்க்கா. ஆனா இந்த பார்வதி மட்டும் கால்ல கட்டு போட்டுட்டு வந்து நடிச்சிட்டு தான் இருக்கா. ஐயோ அம்மா, நான் நடிக்கல. உண்மையிலேயே கால்ல அடிபட்டிருக்கு. அடேங்கப்பா. இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் வனஜா. நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்கவே முடியாது.
கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. டாக்டர் மட்டும் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்றதுதான் பொய்ன்னு நிரூபிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன். ஐஸ்வர்யா, ஆண்டி. டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே ஆண்டி. ஃபோன் பண்ணு. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு யாரு வெளியே போறாங்கன்னு நான் பாக்குறேன். டாக்டர், கொஞ்சம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு கிளம்பி வர முடியுமா? இட்ஸ் எமர்ஜென்சி. ஆண்டி இருக்காங்க. எவ்வளவு நேரத்துல வருவீங்க? ஓகே, 15 மினிட்ஸ்னா ஓகே தான். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே ஓகே. ஆண்டி ஒரு 15 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிருக்காங்க. டாக்டர், என்னாச்சு? சதை தான் பிறண்டு இருக்கு மேடம். எலும்புக்கு ஒண்ணும் ஆகல மேடம். சரியான ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. ஓ, இது என்னடா இது புது ட்விஸ்ட்? இவ கால்ல எப்ப அடிபட்டது? சரியாயிடும்ல டாக்டர் சீக்கிரமா? ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண கூடாது மேடம். ரொம்ப நடக்க கூடாது. கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். என்ன டாக்டர், அதுக்கு என்ன மெடிசன் வைக்கணுமோ அதை வச்சு நல்லா கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுடுங்க. ஓகே மேடம். சிஸ்டர், கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோ பார்வதி. ஐயோ, சிஸ்டர், நீங்க பேக் எடுத்துட்டு கார்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஒன்னும் பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல மேடம். சரி, ஓகே, அப்ப நான் கிளம்புறேன் மேடம். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. வரமா. இப்ப நம்ம 2 பேரும் மட்டும் தான் தனியா இருக்கும். என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு பார்வதி. அதான் சொன்னல மாமா, ட்ரைனேஜ்ல காலை விட்டுட்டேன்னு. அது அம்மாக்காக நீ சொன்ன பதில்னு எனக்கு நல்லா தெரியும். ட்ரைனேஜ்ல காலை விடுற அளவுக்கு நீ கவனக்குறைவா இருக்கிற பொண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் பார்வதி. உண்மையா சொல்லு, கால் எப்படி அடிபட்டுச்சு?
அது என்கிட்ட கூட உண்மையை சொல்ல மாட்டேல்ல? உனக்கு கால்ல அடிபட்டது என் மனசுல அடிபட்ட மாதிரி வலிக்குது பார்வதி. ஆனா நீ என்கிட்ட என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்ல மாட்டேல்ல? நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவு இருக்கக்கூடாதுன்னு பேசிக்கிட்டோமே, அதெல்லாம் மறந்துட்டியா நீ? நான் எதையும் மறைக்கல மாமா. நான் உண்மையை சொல்லிடுறேன். கால்ல எனக்கு தானா ஒண்ணு அடிபடல. நான் தான் வேணும்னே அடிப்படை வச்சுக்கிட்டேன். எதுக்காக அப்படி பண்ண பார்வதி? உங்களை இங்க இருக்க வைக்க எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு மாமா. அதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டேன். என்ன பண்ணிக்கிட்ட அதை சொல்லு முதல்ல. என்ன மன்னிச்சிருங்க மாமா. என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன். நீ உன்னை இப்படி வருத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு நான் இங்க இருக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல பார்வதி. சரி, உடனே கிளம்பி போலாம், வா. ஐயோ மாமா, நீங்க இங்க இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவும் செஞ்சேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு எனக்கு நல்லா புரியுது பார்வதி. ஆனா இன்னைக்கு இங்க நடந்தது எதுவுமே சரியில்லை. நம்ம திரும்பி போயிடலாம். எல்லாம் சரியானதும் நம்ம நிச்சயமா வருவோம். ஆனா இப்ப போயிடலாமே. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். மாமா, அது வந்துமா, நான் சொல்லு ஆதி. கிளம்புறமா. கிளம்புறியா? ஆமாமா, உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தாமா வந்தேன். நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கல ஆதி. நான் உனக்கு எல்லாம் கத்து கொடுத்திருக்கேன். ஆனா நீ அம்மா கிட்டயே பிடிவாதமா இருக்கல்ல. இதுவும் நீங்க கத்து கொடுத்தது தானம்மா. ஆமாம்மா, ஒரு பொண்ணை மதிக்கணும்னு நீங்க தான் கத்து கொடுத்துருக்கீங்க. அதுவும் என்ன நம்பி வந்த பொண்ணை நான் மதிக்கலன்னா அப்புறம் உங்க வளர்ப்பு சரியில்லைன்னு உங்களை குறை சொல்லிடுவாங்கம்மா. நான் உங்க பக்கத்துல இருந்தாலும் உங்களை விட்டு தள்ளி இருந்தாலும் எப்பவுமே நான் உங்க மகன் தான்மா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? நான் உங்களை விட்டு பிரியக்கூடாது, உங்க பக்கத்திலே இருக்கணும்னு பார்வதி வாண்டடா அவ கால் உடைச்சிட்டு கட்டு போட்டு வந்திருக்காமா.